அது இல்லாம ஒரு 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே வந்து எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சுங்க சார். என்ன பண்ணாங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க சார். மரத்தை உடைச்சு கீழே போட்டாங்க. இது என்னமோ வேற மாதிரி திட்டமிட்ட சதி மாதிரி எனக்கு தெரியுது. எதனால உங்களுக்கு அப்படி தோணுது திட்டமிட்ட சதி அப்படின்னு? ஒரு போலீஸ் கூட வரலைங்க சார், பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, விளக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அங்க இருக்கவங்க காப்பாத்து எல்லாம் அடிக்கதான் செய்யறாங்க. அடிச்சாங்க சார், எல்லாத்தையுமே அடிச்சாங்க. நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்களே, எல்லாத்தையும் அடிச்சு துன்படுத்துறாங்களே தவிர யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. இப்போ வந்து நடுவுல வந்து அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வரத பார்த்தோம். அது அங்க இருக்கவங்க காப்பாத்துறதுக்காக வந்துச்சு. இல்லைங்க சார், அவங்க ஒரு ரூட், இந்த போனது ஒரு ரூட், இவங்க போனது ஒரு ரூட். ஈரோடு ரோட்ல நடந்தது, இது கோயம்புத்தூர் ரோட்ல. நல்லா பாருங்க ஆம்புலன்ஸ் எந்த ரோட்ல போகுதுன்னு. கோயம்புத்தூர் ரோட்ல அத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு. ஆனா ஆம்புலன்ஸ்ல இங்கிட்ட இருந்து வந்த ஆம்புலன்ஸ்ல ஒருத்தவங்க கூட கிடையாது. எல்லாமே பசங்க ஹெல்ப் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ் வச்சு 10 ஆம்புலன்ஸ் மேல அவங்க தான் கொண்டு வந்தாங்க. 10 எல்லாம் வெறும் ஆம்புலன்ஸ் தான் போச்சு. அது பசங்க ஆதங்கப்பட்டு கூட அடிச்சாங்க. அங்க நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க, அடிச்சது உண்மைதான். ஆனா வந்து வெறும் ஆம்புலன்ஸ் ஓடி போனா யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் ஆகுமா? ஆள் ஏத்தல, ஆளெல்லாம் ஏத்தல. போயிட்டு ஒயின் போன ஆம்புலன்ஸ் திரும்ப வந்து உங்களுக்கு எப்படிங்க சார் இருக்கும்? இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்துருக்கு. இதுதான் அது நடக்குதுங்க சார். அந்த கும்பலுக்குள்ள இருந்து வரக்குள்ள, நாங்க உயிர் தப்பிச்சு வரக்குள்ள எங்களுக்கு அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. அது வரைக்கும் இல்லைங்க சார். அதுக்கப்புறம் நான் தான் சொல்றேன் சார், ஓப்பனா ஒரு 3 குரூப்ஸ் வந்தாங்க. எல்லாம் டோட்டலா அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு சார். அதனால வந்து அந்த தளபதி சார் என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட என்ன பண்ணதுன்னு தெரியல, மக்களை பாக்காதா எதை பாக்குறதுன்னு தெரியல. சரியா கூட பேசல, உடனே கிளம்பி போயிட்டாரு.